கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மேசி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 49 1ஆம் வசனத்தின் பிற்பகுதி. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆமாங்க, நம் தேவாதி தேவன் நம்ம அம்மாவுடைய வயிற்றில் இருக்கப்பவே நம்ம அழைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இல்லையா? பெற்ற தாய் தான் தன்னுடைய குழந்தை வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பே தன்னுடைய குழந்தை குறித்து நிறைய கனவு கற்பனைகளோட இருப்பாங்க. ஆனால் நம் தேவாதி தேவன் நம்ம தாயுடைய வயிற்றில் இருக்கப்பவே நம்ம அழைச்சி நம்முடைய பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லைங்க. அநேக நேரங்களில் நீங்கள் அழுது புலம்புவது தேவனுடைய பாதத்துக்கு வந்து எட்டிட்டு, எனக்கு யாரும் இல்லையே, தேவனும் என்னை மறந்து விட்டாரா, அவரும் என்னை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி அநேக நேரம் நீங்கள் நெருக்கப்படுகிற வேளையில் நீங்கள் கலங்கி புலம்பினது உண்டு இல்லையா? ஆனால் தேவாதி தேவன் உங்களை எப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் தாயுண்ட கற்பத்தில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே அழைத்து அவருடைய வயிற்றில் இருக்கச்சிலே உங்கள் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அசரியா எலிசபெத் தம்பதியினருக்கு பிறக்கிறதுக்கு முன்பே தேவதூதர்களால் அவருக்கு என்ன பெயர் விடணும், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார் தேவதூதன். அதுபோல அதற்கு மேலாக கர்த்தர் நம்மளை ரொம்பவும் நேசிக்கிறாருங்க. அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். அவரு நம்ம குறித்து அநேக கற்பனையோட நம்ம பிள்ளை இப்படிப்பட்டவளாக இருக்கணும்னு சொல்லி நம்மை குறித்து வரையறைத்து வைத்திருக்கிறார். கலங்காதீங்க, அவருடைய கண்கள் உங்கள் மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அதனால தான் உங்களுடைய தாயின் வயிற்றில் இருக்கப்பவே அவர் உங்களை அழைத்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னாருக்கு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மகள் இப்படிப்பட்ட மகன் பிறப்பான் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.